திருத்தணி சட்டமன்ற தொகுதி மக்களாகிய நீங்கள் தர வேண்டும் என அன்போடு பண்போடு பாசத்தோடு உங்கள் வீட்டு பெண்ணாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே அந்த வெற்றி மேலோடு காட்சியளிக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளரும் அவர் அருகிலே இருக்கிறார். மக்களே, வருகாட்சி வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இந்த திருத்தணி டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை தேடி தருமாறு கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய நமது அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வெற்றி முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பங்குனி உத்திரம். இன்னைக்கு முருகனை போய் நேராக சந்திச்சுட்டு அந்த வெற்றி வேலை அவர் பாதடியில் வச்சு கும்பிட்டு தான் இங்கே உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அத்தனை பேரையுமே சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி. சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு தாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் முழுவதும் என்னுடைய பிரச்சாரத்தை முருகன் அருளால இன்றையிலிருந்து தொடங்குகிறேன் என்பது உங்க முன்னாடி நான் சொல்றேன். இந்த தேர்தல் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எல்லா வகையிலுமே உண்மையிலேயே நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு நல்லது நடக்க இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இங்க நம்ம அண்ணன் ஏற்கனவே இந்த திருத்தணி தொகுதியை முரசு வென்றது. இது முரசுக்கான தொகுதி. 2011 முரசு வென்ற ஒரு தொகுதி. அந்த வரலாறு இப்பொழுது 2026 திரும்பும். மக்களாகிய நீங்கள் அனைவரும் முரசு சின்னத்தில் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்படி நாம வெற்றி பெற்று வரும் பொழுது நம்ம தொகுதியை எல்லா விதத்திலுமே முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இங்க நாம முக்கியமாக சொல்ல வேண்டிய வாக்குறுதிகள் அப்படின்னா, நேற்று அறிவாலயத்தில் எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை, அந்த புத்தகத்திலே இருக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயமாக இந்த கூட்டணி வாக்குறுதியை இன்னைக்கு பங்குனி உத்திரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்றேன். இங்க திருத்தணி முருகன் கோவிலில மாற்று பாதை அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கு இருக்கின்ற புதியதாக பூங்காக்கள் அமைக்கப்படும். அரசு பாலிடெக்னிக் வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. உறுதியாக அந்த வாக்குறுதியையும் மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு அதை நிச்சயமாக இந்த முறை உறுதியாக கிடைக்காக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று இங்க திருத்தணியில் நிச்சயம் கொண்டு வருவார் என்று முருகன் அருளால் பங்குனி உத்திரத்தில் உங்கள் அன்னியாக என் வாக்குறுதியை முதல் வாக்குறுதியா உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்க திருத்தணி சட்டமன்ற தொகுதியில நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும், அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கு உதவியாக உயர் கலங்கள் அமைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதிகளாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு ஏராளமான பணிகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக
எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுகளை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முறை வாய்ப்பு தேமுதிகவுக்கு முரசுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கூட்டணி கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், அதே போல சிபிஐ, சிபிஎம், மதிமுக அத்தனை பேரும், கூட்டணியில் இருக்கும் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த மகத்தான வெற்றியை நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் மகத்தான வெற்றியை தந்து மாபெரும் ஒரு வெற்றி சரித்திரத்தை தர வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு திமுகவில் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க இல்லத்தரசிகளுக்கு ஏற்கனவே நிறைய திட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்த மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, பெண்களுக்கான வாக்குறுதி. அது என்னன்னா 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கி உங்கள் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை நீங்களே சென்று வாங்கிக் கொள்ளும் அளவு, அது ஃப்ரிட்ஜா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், மைக்ரோ ஓவனா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு எது இருக்கோ அது இல்லாம வேற எந்த உபயோக பொருட்கள் வேண்டும் என்றாலும் இல்லத்தரசிகள் நேரடியாக சென்று அந்த கூப்பனை கொடுத்து நம் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்ள நிச்சயமாக இந்த கூட்டணி உங்களுக்கு உறுதுணை புரியும். நிச்சயமாக ஏற்கனவே பொங்கல் நேரத்தில் உங்க அனைவருக்கும் சம்மர், அதாவது வெயில் காலத்தையும் சேர்த்து 5000 ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் வெற்றி பெற்று 1000 ரூபாய் மாசம் தர்றது 2000ஆகவும் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கி எல்லார் வீட்லையும் எல்லா விதமான பொருட்களையும் நிச்சயமாக இந்த கூட்டணி எங்கள் மக்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு நான் வாக்குறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் என்று அண்ணன் வாக்குறுதி கொடுத்திருக்கார். நிச்சயம் அதை நிறைவேற்றுவோம் என்பதையும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் காப்பீடு தொகை 10 லட்சமாக உயர்த்தப்படும். கல்லூரி மாணவ மாணவிகள் உயர்கல்வி கோரிக்கை, புதுமை பெண் தமிழ் புதல்வன் நிச்சயமாக ரூபாய் 1500 உயர்த்தப்படும். பால் கொள்முலை நிச்சயம் 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3000 முதல் நிச்சயமாக 4500 உயர்த்தப்படும் என்பதையும், முதியோர் உதவி தொகை 2000ஆகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி 2500ஆகவும் வழங்கப்படும் என்று அண்ணன் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி நிச்சயமாக திருத்தணியில இருக்கின்ற மக்களுக்கும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுய உதவி குழுக்கள் மூலம் 5 லட்சம் வரை மானியத்துடன் கடன் பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் வழங்கப்படும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். சுயமாக வேலை செய்து உங்கள் வாழ்வாதாரத்தை நிச்சயம் நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்பதையும், புதிதாக 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நிச்சயமாக இந்த ஆட்சி உருவாக்கி தரப்படும் என்பதையும் சொல்ற. ஆதி திராவிட பழங்குடி பிற்படுத்தப்பட்டோருக்கு தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு சில வாக்குறுதிகளை மட்டுமே இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா அந்த வாக்குறுதி புத்தகம் முழுவதும் நாம சொல்லணும்னா இன்னைக்கு முழுசும் நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவு வாக்குறுதிகளை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக அறிவித்திருக்கிறார். அந்த வகையிலே திருத்தணி தொகுதியை சேர்ந்த மக்களாகிய உங்கள் அனைவரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறது என்னன்னா, உறுதியாக இந்த வாக்குறுதிகள் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டு மக்களுக்காக நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 24 மணி நேரம் மக்களுக்காக உழைத்து உங்களுக்காக நிச்சயமாக இந்த தொகுதியை முன்னேற்றி தமிழகத்தின் நம்மளுடைய முதன்மை தொகுதியாக இந்த தொகுதியை கொண்டு வருவார். இப்ப எப்படி முருகர் கோவில் அறுபடை வீடு இருந்தாலும் முதல் வீடாக எப்படி திருத்தணி இருக்கிறதோ, அது போல தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருந்தாலும் அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பால் வெற்றி பெற்று திருத்தணி தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக நிச்சயமாக தரம் உயர்த்துவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில்
நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் சிந்திச்சு நீங்கள் உங்கள் வாக்குகளை நிச்சயமாக 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு நேரடியாக சென்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசு சின்னத்திற்கு கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தான் என்னுடைய பிரச்சாரம் முதல் பாயிண்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். 21ஆம் தேதி விருதாச்சலத்தில் மாலை 5 மணிக்கு என்னுடைய பிரச்சாரம் முடிவடையும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக செல்ல இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த இப்பதான் திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பூபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் அவருடைய ஆசீர்வாதத்துடன் வெற்றி வேட்பாளராக கிருஷ்ணமூர்த்தி அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே போல சரஸ்வதி பூபதி அவர்களுக்கும், ஏன்னா அவங்க நகர மன்ற தலைவராக இருக்காங்க, அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதே போல எங்கள் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தியை வெற்றி பெற செய்வீர்களா? கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து அந்த வெற்றி கனியை தருவீர்களா? உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் ஆசீர்வாதத்துடன், முருகருடைய ஆசீர்வாதத்துடன், எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக இந்த தொகுதியில முரசு வென்றது என்ற வெற்றி சரித்திரத்தை கொடுத்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி, அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்று கூறி மீண்டும் உங்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன். அந்த நேரத்தில் நிச்சயம் உங்களை அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி மதசார்பற்ற கூட்டணியை சேர்ந்த அனைவருக்கும் இரு கரங்களை கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.